காது குத்து திருமணம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. காது குத்தணும். காதணி விழா அப்படின்னு ஒண்ணு நடக்குதா இல்லையா? ஏன் காதணி விழான்னு எல்லாரும் காது குத்திக்கணும்னு ஐதீகம் இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்ல போறானா இன்னும் தெரியலையே. காதோரம் லோளாக்கு தினம் சொல்லுது காதோரம் லோளாக்கு பகுமானம் அப்படியே பல்லக்கில் ஆடுவார். உன் பகுமானம் அப்படியே பல்லக்கில் ஏறுது. பதில சொல்லு. காதணி விழா, பூப்புனி நீராட்டு விழா, பழகாப்பு, அடுத்ததுக்கு திருமணம், முருகனுக்கு வேலை குத்த வந்திருக்க. உன்னை எட்டு மறுபடியும் கைகிட்டு நிற்க போறீங்க. ப்ராப்பர்ட்டி கிடைக்காம இதை தூக்கிட்டு வர முருகனை தூக்கிட்டு வர. அது இன்னைக்கு வந்த முருகன் சைனா எங்கேன்னு. காதணி விழா, பூப்புனிதி நீராட்டு விழாவா தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது திண்ணக்கரம் சவுண்ட் சர்வீஸ். பெருங்கருணை தங்கள் இல்லங்கள் நடக்கக்கூடிய அடுத்த சுப நிகழ்ச்சிக்கு சாப்பிட நேரமாய் விடுதல் விளக்கு காது குத்த நேரப்படுதல் சொல்றேன் மச்சான். அவனை சொன்னேன் மச்சான். எதற்காக காதணி விழா ஒன்று வைத்து எங்கெங்கே குத்தி இருக்கலாம். இருங்க, ஏன் காதல குத்துறாங்க அப்படின்னா, காது அப்படின்னா என்ன? ராகு கேது. ஏதா சொல்ல விடுங்கத்தா. இந்த காதாகப்பட்டது சின்ன வயசுல நம்ம பிறக்கும் போது எப்படி இருக்கும்னா, தம்பி அது இல்லடா, ஏடா நீ போயிருத்தா, நீ தான் ஏழி விடுற. ஏய் விடுற நீ பின்னாடியே போத்தா. அந்த கிளவிட்டு இருந்த அந்த கம்பம் ஆயிட்டாவே இந்த ஒருத்த வந்து போறாள். ரெண்டு அறாரு. காது குத்துவது ஏன்? நல்ல கொஸ்டின் ப்ரோ. இப்பதே வந்திருக்கேன். சொல்லுங்க. மொய் வாங்குறதுக்கா? பாரு எப்படி மொய் வாங்குறதுக்கா? சடங்கு என்றால் தாய் மாமன் கடாய் சச்சா அண்டா குண்டா தூக்கிட்டு வரும். காதணி விழா என்றால் என்ன? எல்லாத்திலும் மொய் பிரயத்தனிப்பேன். காது எப்படி இருக்கு தம்பி? நான் குறும்பி எடுக்கல. சொல்லி தொலைடா. காது எல்லாம் சொல்லுங்க. ஓம் க்ரீம் த்ரோஸ் த்ரீம் த்ரீம் நீரம் பார்த்துக்கிறா. 3 மணி 40 நிமிடம். மாரியம்மன் கோயில் மணியோசை செல்லாத்தா செல்ல மாரியாத்தா ஓ சிந்தையில் வந்து இறங்கி மாடு குண்டு குண்டுறாரா. நான் ஆடுனா நீ நிக்கணும் சொல்லி எழுதி வச்சிருக்கேன் ஸ்கிரிப்ட்ல. மாரியாத்தாவுக்கு துடியா சாமி வரும். அடையடைன்னு அரைஞ்சுரும்டா. இந்த சாமி வட்டிக்கு விடுற சாமியா இருக்குமா? வந்தது யார்த்தா? வந்தது யாரு? புருஷன். அப்படியா? உள்ள போயிருங்க. அவ்வளோதான். எங்க அக்கா புருஷனுக்கு எப்படியா சாமி வரும்? அவன் ஜாமின்னு சொன்னா கம்மாயில வெளில வந்துடுவேன். இந்த அளக்கானா அவர் பப்புன்னு போட போயிட்டாப்ல. சாமி தாளாற்றுவேன் உன்னையே அன்னையே. ஏன் காது குத்துறாங்க? இந்த காதாகப்பட்டது ஓ வடிவில் இருக்கும் தம்பி.
ஆனால் இம்மு வைக்க வேண்டும். இம் புள்ளி வைக்கணும். அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க காமெடியா. கிளகள்லையா பிரிக்கிறாங்க. எண்ணத்துல எழுத்து விட போறாங்க. சரியான பதில தான். இப்ப தட்டுங்கண்ணே கை. அது இம் இம் இம்மண்ணாவுக்கு புள்ளி வைத்தா வச்சதுக்கு அப்புறம் அது நிவர்த்தி ஆகும். அந்த குழந்தையாக இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்வு ஓங்கக்கூடிய ஒரு சக்தி உருவாகும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை இதே உண்மையான விளக்கம். காது குத்து விழாவின் மூலமாகவே அவர்களுக்கு உகந்தது. காது குத்துபவர்கள் ஆசாரி. இருங்க, ஏன் தங்க ஊசியில காது குத்துறாங்க அப்படின்னா, தங்க ஊசியிலே குத்துகின்ற பொழுது முதல்ல உனக்கு நான் தங்கத்தை வைத்து உனக்கு இம்மனா மானாவுக்கு புள்ளி வைக்கிறேன், நீ மாறி மாறி தங்கம் போல் வாழ்வாக என்பதற்காகத்தான் தங்க ஊசிய. அருமையான பதிலியா. இப்படிதான் இருக்கணும். உண்மையில பாராட்டேன். நல்ல விஷயம் தான். வேற என்ன? அதே மாதிரி எத்த தண்டி எருவு மாட காது குத்துனே அழுகத்தே செய்வேன். என்னது? ஒரு பிலாப்பழத்தை வச்சிருக்கலாம், ஒரு கொய்யா பழத்தை வச்சிருக்கலாம், ஆப்பிள் வச்சிருக்கலாம். எதற்காக வாழைப்பழத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு அழுக வந்து மூச்சு திறனாலும் அத்தனை பழங்களும் தொண்டைக்குள்ள சிக்கிக்கிறேன், கடைசியில வெட்டுக்குத்தாய்ப்போம். ஆனால் எத்தனை புகசல் எத்தனை அழுக வந்தாலும் வாழைப்பழத்தை திணிக்கும் போது வலிக்கிட்டு உள்ள போயிடும். அதனாலதான் வாழைப்பழத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன? வாங்க வாயை காட்டுங்க. காது குத்துன யாருக்கு? என்னடா தூக்கத்துல நடக்கிற யாதியா? அதை விடுங்க. சரியான பதில் சொல்லிட்டியா?